வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோதை நாயகி. ராமநவமியை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடகப் பதிவில், பகவான் ஸ்ரீராமரின் பிறந்த நாளான ராமநவமி தினத்தில் அவரின் காவிய வாழ்க்கை பயணம் உண்மை, தர்மம் மற்றும் நெறிமுறைகளின் பாதையை பின்பற்ற நம்மை தூண்டுவதாகவும், இவ்விழா அர்ப்பணிப்பு மற்றும் உறுதிப்பாட்டுடன் மனிதகுலத்திற்கு சேவை செய்வதற்கான செய்தியை வழங்குவதாகவும் பதிவிட்டுள்ளார். அரசுமுறை பயணமாக இலங்கை சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டின் எதிர்க்கட்சித் தலைவர் திரு சஜித் பிரேமதாசவை கொழும்புவில் சந்தித்து பேசினார். மேலும் அங்குள்ள இந்திய வம்சாவளி தமிழர் அமைப்பின் தலைவர்களையும் சந்தித்து கலந்துரையாடினார். தொடர்ந்து இலங்கை கிரிக்கெட் குழுவினரையும் சந்தித்தார். முன்னதாக எரிசக்தி, வர்த்தகம், பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இலங்கை பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று ராமேஸ்வரம் வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழ்நாட்டில் 8300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ரயில் சாலை திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுவதோடு புதிய திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணித்து உரை நிகழ்த்துகிறார். நாட்டின் முதலாவது செங்குத்து தூக்கு கடல் பாலமான புதிய பாம்பன் ரயில் பாலத்தை திறந்து வைத்து ராமேஸ்வரம் தாம்பரம் இடையேயான ரயில் சேவையை அவர் தொடக்கி வைக்கிறார். ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் பாம்பன் புதிய ரயில் பாலத்தை நேற்று நேரில் ஆய்வு செய்தார். பிரதமரின் வருகையை ஒட்டி ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி கோவிலுக்குள் இன்று காலை 8 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை தரிசனம் மற்றும் தீர்த்த நீராட பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரத்தில் நிகழ்ச்சிகளை முடித்துக்கொண்டு மதுரை விமான நிலையத்திற்கு பிரதமர் வரவுள்ளதால் பாதுகாப்பு கருதி இப்பகுதியில் ட்ரோன்கள் பறக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சண்டிகரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் 50 ரன்கள் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வீழ்த்தி ராஜஸ்தான் அணி வெற்றி பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.